ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தை உலுக்கிய திருவள்ளூர் சம்பவம் தொடர்பாக வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். அவரது அறிக்கை: கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் நடக்கும் பல குற்றங்களில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பது அதிகரித்துள்ளது. இந்த ஜூன் மாதத்திலேயே சென்னையில் மூதாட்டியிடம் சங்கிலி பறிக்க முயன்ற வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் தாம்பரம் அருகே இளம் பெண்ணிடம் பாலியல் தொல்லை செய்த சம்பவம், திருவள்ளூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறிய சம்பவம், வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் அருகே 61 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம், அதே வேளச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம், மதுரவாயல் பகுதியில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் செய்தது என தொடர்ந்து பல குற்றங்களில் வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்படுவது கேள்விகளையும் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. குற்றங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்வது பாராட்டத்தக்கது. ஆனால் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது தமிழக அரசு? பணி நிமித்தமாக பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்துக்கு வருவதும், தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பல இடங்களுக்கு செல்வதும் இயற்கை. ஆனால் பிற மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்கு வருபவர்கள் குறித்த சரியான விவரங்கள் அவர்களை பணியில் அமர்த்தும் ஒப்பந்ததாரர்களிடமோ அல்லது நிறுவன உரிமையாளர்களிடமோ இருக்கிறதா? இந்த விவரங்கள் தமிழக அரசிடம் வழங்கப்படுகிறதா? இதனை முறைப்படுத்த வேண்டாமா? தமிழக அரசு உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் வட மாநிலங்களைச் சேர்ந்த எத்தனை தொழிலாளர்கள் எந்தெந்த நகரங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் சொந்த ஊர் உள்ளிட்ட விவரங்கள், இப்போதைய பணியிடங்கள் மற்றும் தங்குமிடம் என அனைத்து தகவல்களையும் வட மாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் உரிமையாளர்கள் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும். இதனை தமிழக அரசு முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.